அடுத்து அந்த தாயை மகிமைப்படுத்தும் விதமாக ஸ்ரீ மகாராக்னி என்று வழங்கியிருக்கிறார்கள். மகாராக்னி என்பதற்கு மாட்சிமை பொருந்திய பேரரசி என்று அர்த்தம். பராசக்தியானவள் அண்டங்கள் அனைத்துக்கும் தாயாக இருப்பவள் அவளேயாவாள். பிரபஞ்சம் முழுவதையும், பிரபஞ்சத்தில் இருக்கும் அண்டங்கள் அனைத்தையும் முறையாக ஆட்சி புரிந்து வருகின்ற இறைவியாகவும் அவள் விளங்குகிறாள். உலகில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை அன்போடு பராமரிக்கின்றார்கள். ஆகையால் சில தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் முறை தவறி தவறுகள் செய்தாலும் அவர்களை கண்டிப்பதில்லை. ஆனால் அண்ட நாயகியாக, அகிலாண்ட கோடி நாயகியாக விளங்குகின்ற தாயானவள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு பொருந்தியவளாகவும் அருளை வழங்கி வருவதிலும் கொடை வள்ளலாகவும் இருக்கிறார்களோ, அதே போல அந்த தாய் தவறு செய்பவர்களுக்கும் ஆட்சி முறை தவறாதவளாக விளங்குகிறாள். ஆதலால்தான் கோல் வளையாள் என்றும் அவளுக்கு அமைந்துள்ள சிறப்பு பெயராகும். அவளுடைய செங்கோலிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று ஒரு பழமொழி கூறுவார்கள். இது முற்றிலும் உண்மை அன்று. அரசனுடைய ஆட்சி முறையினின்று மறைமுகமாக மீறி நடந்து தப்பித்து கொள்வது சாத்தியம். ஆனால் பராசக்தியின் திட்டத்திலிருந்து இம்மி அளவு கூட யாருமே தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லார் உள்ளங்களிலும் அவள் மனசாட்சியாக விளங்குகின்றாள். ஆகையால் நெஞ்சை ஒழித்து வஞ்சகம் பண்ணுவது சாத்தியப்படாதது ஆகும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் என்பது மறைமொழி. பொய் சொல்கின்ற வேளையில் மனமானது மாசுபடுகிறது. அப்படி மாசுபடுவதே இறைவியானவள் தருகின்ற தண்டனையாகும். மக்கள் அனைவரும் துன்பத்திற்கெல்லாம் ஆளாகின்றார்கள். துன்பம் வருகின்ற வேளையில் அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கேற்ற காரணம் நமக்கு கிடைக்கும். நல்வழியிலிருந்து எவன் ஒருவன் அதை முறை தவறி நடந்தானேயானால் அப்பொழுது கண்டிப்பாக துன்பம் அவனை சூழும். அப்போதைக்கு அப்போது துன்பத்தையும் கொடுத்து அம்பிகையானவள் மக்களை திருத்தி நல்வழியில் கொண்டு வருகின்றாள். ஆகவே நல்வழியில் நலனடைய விரும்புகிற எல்லோரும் வழியிலிருந்து பிறழாது பேரரசியின் ஆட்சியினுடைய திட்டத்தில் உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இவ்வாறு தாயானவள் மகிமை பொருந்திய மாட்சிமை தாங்கிய பேரரசியாக அவள் விளங்குகிறாள். அடுத்து ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பரதேவதை என்று அர்த்தம். ஆதிக்கத்திற்கு அறிகுறியாக அமைவது சிம்மாசனமாகும். தெய்வங்கள் அமர்ந்திருப்பது சிம்மாசனத்தின் மீதே ஆகும். உலகை ஆண்டு வரும் அரசனும் அமைந்திருப்பது சிம்மாசனத்திலே ஆகும். மிருகங்களுக்கெல்லாம் அரசனாயிருப்பது சிங்கம். அத்தகைய சிங்கமே அம்பிகைக்கும் வாகனமாக அமைந்திருக்கிறது. ஆற்றல் அதிகமாக படைத்திருக்கும் மூர்த்தி ஒருத்தியே சிங்கத்தை கட்டி ஆள முடியும். பேராற்றல் அனைத்திற்கும் உறைவிடமாயிருப்பவள் பேரரசியாகிய பராசக்தி. வல்லமையில் அவளுக்கு ஒப்பு உயர்வு இல்லை என்றே கூறலாம். அடுத்து சிதக்னிகுண்ட சம்பூதா, பேரறிவு என்னும் தீச்சுடரிலிருந்து தோன்றியவள் என்ற அர்த்தம். பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு ஜட சக்தியாக இருப்பது. அது தன்னுடைய தவத்தின் வாயிலாக சித் சக்தியாக மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. இயற்கையினுடைய பாங்கு இத்தகையதே ஆகும். இதற்கு அறிகுறியாக மூல பிரகிருதியாகிய குமரி நாட்டின் தென்முனையில் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாள். முற்றிலும் சித் சொரூபியாக பரிணமித்து சிவத்தில் ஒன்றுபடுவது
அவளுடைய குறிக்கோள் ஆகும். அதனால் அதே குறிக்கோளை ஜீவகோடிகள் அனைத்தும் பின்பற்றுகின்றன.